ட்ரம்ப் உடைய உண்மையான நோக்கம் உண்மையிலே சமாதானத்துக்கு போவதா அல்லது ஒரு கால இடைவெளியை எடுத்துக்கொண்டு திரும்பவும் ஈரானை தாக்குவதா என உண்மை அமெரிக்காவோட நோக்கம் என்ன, இஸ்ரேலுடைய நோக்கம் என்ன, ஈரானுடைய தாக்குதல் திறன் எவ்வாறு இருக்க போகிறது, உண்மையிலேயே அவர்களுடைய பலம் என்ன, இதை விட இன்னும் அவர்கள் தாக்க போறார்களா என்று சொல்வதில் தான் இந்த முடிவு தங்கி இருக்கின்றது. ஈரானுடைய உண்மையான பலம் என்னன்னு சொல்லி யாருக்குமே இப்ப புரியவில்லை. அவருடைய திட்டம் என்ன என்பதையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறிய முடியாமல் தடுமாறுகின்றனவா என்ற கேள்வியும் இங்கே உருவாகின்றது. இப்ப ஈரான் தாக்க தொடங்கியதோ அப்படியானால் அதன் அர்த்தம் இது ஈரான் இதனை இறுதி யுத்தமாக பார்க்கின்றது. இப்பொழுது ஈரான் விழுந்தால் அது ஈரானுக்கு மட்டும் தோல்வி அல்ல, ரஷ்யாவுக்கான தோல்வி, அது சீனாவுக்கான தோல்வியாகவும் போகும். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ் ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் தலைவரும் சிரேஷ்ட பேராசிரியருமான கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் உடற்பெயர்களுக்கும் மீண்டும் அன்பு வணக்கம். ஈரான் யுத்தம் என்பது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் ஒட்டுமொத்த உலகமும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல துறைகளில் ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இலங்கை கடந்த கால வரலாற்றில் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் முதலீட்டு வாய்ப்புகள் இலங்கையை நோக்கி வந்திருக்கின்றதா, இப்போது அதற்கான கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சில உரையாடல்கள் இடம்பெறுவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் இலங்கை இந்த இவ்வாறான சந்தர்ப்பத்துக்குள் சிக்கியிருக்கின்றதா, கையாண்டிருக்கின்றதா, இப்போது அதற்கான சூழ்நிலை வந்திருக்கின்றதா? இந்த விடயத்தை ஒரு நீண்ட காலமாக சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், ஒரு துறைசார் பேராசிரியர், இந்த தளத்தில் இலங்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் தொடர்பில் கடந்த கால நிகழ்காலங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்துக்கு பிறகு குறிப்பாக 50-60கள் எல்லாம் உலகம் சோசியலிச முகாம், முதலாளித்துவ முகாம், மூடப்பட்ட பொருளாதாரம், திறந்த பொருளாதாரம் என்று பிளவடைந்திருந்தது. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், சுதந்திரம் அடைஞ்ச போது இலங்கை ஒரு பிரித்தானியா கடைப்பிடித்த அதே கொள்கையை தான் கடைப்பிடித்தது. ஆனால் 56ஆம் ஆண்டு SWR பண்டாரநாயக்கா வந்த பிறகுதான் ஒரு பொருளாதாரம் அல்லா காரணிகள் மீது நாடு கவனம் செலுத்துகின்றது. மொழி, மதம், இனம் என்று போய் மிகப்பெரிய சிக்கலை பொருளாதார ரீதியாக பின்னடைவை இலங்கை சந்திக்கின்றது. பின்னர் ஸ்ரீமாமையார் வருகிறார், அவும் மூடப்பட்ட பொருளாதாரம். பிறகு டட்லி சேனாநாயக்கா வருகிறார் 65-70 வரைக்கும் ஒரு பகுதியளவு திறந்த பொருளாதார கொள்கையை அமுல்படுத்துகிறார். பண்டாரநாயக்கா அவர்களும் ஸ்ரீமா அவர்களும் மூடிய பொருளாதாரத்தை அமுல்படுத்தியபடியால டட்லி சேனாநாயக்கா அவர்களால் முழுமையாக பொருளாதாரம் திறக்க முடியவில்லை. அதுவும் ஒரு தோல்வி. 70-77 7 வருஷம் மீண்டும் ஸ்ரீமா மிகவும் பலமான ஒரு பொருளாதாரத்தை, அதாவது மூடப்பட்ட பொருளாதாரத்தை, ஏற்றுமதியை மீது கவனம் செலுத்தாத பொருளாதாரத்தை கொண்டு வர்றா. அதுவும் இலங்கை பொருளாதார அந்த காலகட்டத்தில் வளர்ச்சி அபிவிருத்தி எல்லாம் மிக பின்னடைவை சந்திக்குது. 77ஆம் ஆண்டு ஜேஆர் ஜெயவர்தன பொருளாதாரத்தை திறந்த போது இந்த பிராந்தியத்தில் லத்தீன் அமெரிக்காவில் சிலி மட்டும்தான் 75ஆம் ஆண்டு பொருளாதாரம் திறக்குது. மற்ற நாடுகள்லாம் மூடப்பட்ட பொருளாதாரம், ஆப்பிரிக்காவில் மூடப்பட்ட பொருளாதாரம், தென்னாசியாவில் அத்தனை நாடுகளுமே, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லா நாடுகளுமே மூடப்பட்ட பொருளாதாரம். இலங்கை மட்டும்தான் 77 திறக்குது. அப்போ சிலியும் இலங்கையும் அந்த காலத்தில் டோனர் டார்லிங், அதாவது கொடையாளிகளின் அன்புக்குரிய நாடுகள் என்று அழைக்கப்பட்ட நாடுகள். இலங்கைக்கு பல்வேறுபட்ட வாய்ப்புகள் வருகின்றன. முதலாவது திறந்த பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துது சோனி, மோட்ரோலா, எரிக்சன், பேங்க் ஆஃப் டோக்கியோ எல்லாம் இலங்கைக்கு வருகின்றன. பொருளாதாரத்தை திறந்த ஜெயவர்தனா அரசியல் பக்கம் பார்ப்பதை தவிர்த்து விட்டார். 83ஆம் ஆண்டில் மிகப்பெரிய கலவரம் ஏற்படுது. இந்த இலங்கைக்கு வந்த அத்தனை கம்பெனிகளும், சோனியா இருக்கலாம், மோட்ரோலா எல்லாம் மலேசியாவை நோக்கி நகர்கின்றன. இந்த இலங்கை பொருளாதார கொள்கை திறந்த பொருளாதாரத்தை அமல்படுத்திய போது இந்த யுத்தம் ஏற்படாமல் இருந்திருந்தால் இலங்கை கொழும்பு தான் ஒரு 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 ஏவியேஷன் ஹப், விமானத்துறையில் ஒரு மையமாக, ஃபைனான்சியல் ஹப், நிதி மையமாக, கடல் போக்குவரத்தில் ஒரு மரைன் ஹப், அப்படி ஒரு மையமாக உருவாயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதை எல்லாவற்றையும் இலங்கை பறை கொடுத்தது. உங்களுக்கு தெரியும், ஏவியேஷன் ஹப் துபாய்க்கும் கட்டாருக்கும் போய்விட்டது.
மரைன் ஹப் வந்து சிங்கப்பூர், கொங்கோவுக்கு போய்விட்டது. ஃபைனான்சியல் ஹப் வந்து துபாய்க்கும் போனது, மும்பாய்க்கும் போனது. இப்பொழுதுதான் உங்கள் கேள்விக்கு நான் வருகிறேன். வரலாற்றில் இலங்கை தவறவிட்டது உண்மை. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், துபாய் ஒரு சாதாரண இடம் அல்ல, அது உலக மையமாக உருவாகிவிட்டது. அது ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்த போதும் யுஏஇ ஒரு நிதி மையமாக, உல்லாச பயணிகளின் ஒரு சொர்க்கபுரியாக அவர்கள் அதை மிக சிறப்பாக கட்டமைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஈரான் இஸ்ரேலை தாக்கியதை விட துபாயை இலக்கிட்ட தான் கூடுதலாக இருக்கின்றது. அப்போ இப்பொழுது யுத்த முடிவில் இப்போ ஈரான் வெல்ல போகுதா அல்லது அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெல்ல போகிறதான்றதான் இப்போ கேள்வி. ஈரான் வெற்றி பெறுமா இருந்தால் அமெரிக்க தளங்களுக்கு என்ன நடக்குது? அமெரிக்க தளங்கள் வெளியேறும் போது அமெரிக்க நிதி மையங்களும் வெளியேற வேண்டி வரும். என்றால் மைக்ரோசாஃப்ட் தலைமைச் செயலகம் துபாயில் இருக்கின்றது. அங்கே 200 வங்கிகள் இருக்கின்றன. அமெரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் கம்பெனியான எக்ஸோனின் தலைமைச் செயலகம் ஜோர்டானில் இருக்கின்றது. அப்போ மத்திய கிழக்கில் வளைகுடாவில் தான் இந்த அனைத்து மையங்களும் இருக்கின்றன. அப்போ இப்பொழுது எல்லா இந்த வர்த்தக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டு எதிர்காலத்தில் இந்த பிராந்தியத்துக்கு சிக்கல் வரப்போகின்றது, ஒரு யுத்தமான பிரதேசமாக தான் இது இருக்க போன்ற நினைத்தால் இந்த முதலீட்டாளர்கள் இன்னொரு இடத்தை தேடுவார்கள். தேடும் பொழுது ஒரு இடம் அவர்களுக்கு தேவையாக இருந்தால், இந்தியா வந்து மிகப்பெரிய நாடு, இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் இடையில பக்கமே இருக்கின்றது, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை இருக்கின்றது, நேபாளும் பூட்டானும் ஒரு லேண்ட் லாக் கண்ட்ரி என்று சொல்வார்கள், மலைகளால் இடத்தால் சூழப்பட்ட கடல் போக்குவரத்தில் விமான போக்குவரத்தில் முக்கியத்துவம் வகிக்க இயலாது. இன்னொரு நாடு இருக்கின்றது, இந்த அனைத்தையும் கொண்டு வந்து இந்த கடல் போக்குவரத்தில் மையமாக, விமான போக்குவரத்தில் மையமாக வரக்கூடிய இடம் அதுதான் இலங்கை. அப்ப இலங்கைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வரப்போகின்றது. 77ஆம் ஆண்டு வந்ததை போல. அப்ப 77ஆம் ஆண்டுல பறி கொடுத்தது மாதிரி இலங்கை திரும்பவும் இந்த வாய்ப்பை பறி கொடுக்க போகிறதா என்றுதான் இங்க கேள்வி. அப்ப வாய்ப்பு உருவாகியிருக்கின்றது. ஆனா அதை பயன்படுத்தக்கூடிய ஏது நிலை இலங்கையில் இருக்கின்றதா? எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் சேர்த்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறார்களா என்று சொன்னால், இலங்கையில ஒரு அமைதியான ஒரு நாடு வேணும், ஊழலற்ற ஒரு நாடு வேணும், நிர்வாக திறமை உள்ள நாடு வேணும், அதாவது பியூரோக்ராட்ஸ், அந்த அரச பணியாளர்கள் வினைத்திறனா உள்ளவர்கள் வேணும், ஊழிய படை வேணும், இலங்கையில் விடுமுறை அதிகமாக இருக்கு, இதெல்லாம் குறைக்க வேண்டும், கடினமான வேலைகளை செய்யக்கூடிய தொழிற்படை உருவாக வேண்டும். இதெல்லாம் இலங்கை வழங்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் இலங்கையை தேடி வரும். அதான் என்னுடைய பார்வை. நீங்கள் இப்போது எதிர்க்கட்சிகள் அல்லது அரசியல் தொடர்பான கூற்றினையும் இந்த இடத்தில் கூறியிருந்தீர்கள். அதற்கு முன்னதாக இன்னும் ஒரு கூற்றை கேட்க வேண்டியிருக்கின்றது. இந்த காலத்தில் அரசின் செயற்பாடுகள் அல்லது அரசினுடைய இது தொடர்பிலான ஈடுபாடுகள் வினைத்திறன் உள்ளதாக இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லது அரசை பொறுத்தவரையில் இந்த காலத்தில் வினைத்திறனோடு இன்னும் செயற்படுவதற்கு தங்களை தயார்படுத்தவில்லை என்று நினைக்கிறீர்களா? 2 வகையான குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஜனாதிபதி மீது ஒரு ஊழல்வாதி வினைத்திறனற்று இருக்கிறார் என்று குற்றச்சாட்டு வரவில்லை. ஆனால் அமைச்சர்களுக்கு அந்த இயலுமை இருக்குதா எல்லோருக்கும் என்ற குற்றச்சாட்டு வருகின்றது. மற்றது அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களை தேடித்தான் எல்லாவற்றுக்கும் நியமிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வருகின்றது. உண்மையிலே அது அரசாங்கம் தவித்துக் கொள்ள வேண்டும். என்றால் இந்த வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தது இந்த ஜேவிபி என்பிபி ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, இவ்வளவு காலமும் பாரம்பரியமாக இருந்த அது யூஎம்பிஆர்கள் எஸ்எல்பிக்கு சார்பான வாக்காளர்கள் இந்த முறை இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று. அரச பணியாளர் பொறுத்தவரையில் தென்பகுதியில் எனக்கு தெரியும், பாரம்பரியமாகவே குடும்பமாக அவர்கள் அக்கேசிய கட்சிக்கு வாக்களிப்பவர்கள், பச்சைக்கு வாக்களிப்பவர்கள், நீலத்துக்கு வாக்களிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பகுதியினர் எந்த கட்சிக்குமே சார்பில்லாதவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களையும் அரசாங்கம் புறந்தள்ளக்கூடாது முக்கியமா. ஏன்னா அவர்கள் அடுத்த தேர்தலில் நீங்க உங்களோட பாரம்பரிய கட்சிகள் உங்களோட வாக்குப்பலத்தை வைத்து வெற்றி பெற்று வாருங்கள் என்று சொல்வார்களா என்றால் அரசாங்கத்துக்கு பெரிய சிக்கல் வரும். இது முதலாவது பிரச்சனை. 2வது பிரச்சனை, இந்த எதிர்கட்சிகளுடைய செயற்பாடு இலங்கையில வரலாற்றில் ஒரு நாட்டை முன்னிறுத்தி அரசாங்கமும் எதிர்கட்சிகளும் செயற்பட்டதா எனக்கு தெரியாது. அப்படி ஒரு ஆவணம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆட்சியை கைப்பற்றுவதற்காகத்தான் எதிர்கட்சிகளும் வரலாற்றில் அப்படித்தான் முயற்சித்திருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் ஒன்றை கொண்டு வரும்போது எதிர்கட்சிகள் அது எது வேணும்னு சொன்னாலும் எதிர்ப்பது என்றால் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு. ஆனால் வியட்நாமில், மலேசியாவில், அது தென்கொரியாவில், சிங்கப்பூரில் இந்த நிலைமை இருக்கவில்லை. சிங்கப்பூரில் எதிர்கட்சி அரசாங்கம் மக்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலதிகமாக கொடுத்தபடி எதிர்கட்சி காலப்போக்கில் கரைந்து விட்டது. ஆனால் வியட்நாமில் எல்லாம் அவர்கள் ஒற்றுமையாக தான் செயற்படுகிறார்கள். அப்போ அரசாங்கமும் சில விஷயங்களை பாராளுமன்றம் ஊடாக செய்ய முற்பட வேண்டும். அதே நேரம் எதிர்கட்சிகளும் அரசாங்கத்துடன் இணைந்து ஒரு நாட்டை முல்லப்படுத்தி இந்த பொருளாதார கொள்கையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலைமையை உருவாக்கினால்
அது ஒரு மாற்றமாக இருக்கும். ஏன்னா இலங்கையில் என்ன பிரச்சனை சொன்னால் ஆட்சி மாறும்போது கொள்கை மாறுது. இது வரலாற்றில் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறும்போது கொள்கைகளும் மாறிக்கொண்டிருந்தால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வர மாட்டார்கள். இப்போ இப்போ அக்கிய கட்சி வந்த போது வெளிநாட்டு முதலீட்டாளர் வரவேற்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி அமைச்ச போது எல்லாம் தேசியமயப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், கடைசி கட்டத்தில் சீனா வந்து நிறைய உதவி செய்தது போர்ட் சிட்டி. ஆனால் மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் ஆட்சிக்கு வந்தபோது அந்த 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 போர்ட் சிட்டியில் நிறுத்தப்பட்ட போது சீனாவுக்கு கோபம் வந்துவிட்டது. அவர்கள் இப்பொழுது இலங்கையில் முதலீடு செய்வதாக இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஆட்சி மாறும்போது கொள்கைகள் மாறின வரலாறு இலங்கையில் அதிகமாக இருக்குது. அவ்வாறு ஒரு நிலையான தன்மை இல்லாவிட்டால் முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். அந்த நிலைமையை இலங்கை போக்க வேண்டும். இப்போது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். இவ்வாறான சூழ்நிலையில் ஒட்டுமொத்த நாடும் ஒன்றாக இயங்குவது நல்லதா, அல்லது இப்போது சஜித் பிரேமதாசா மக்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் பலவீனத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் முன்வைக்கின்றார்கள், அல்லது இந்த சூழ்நிலையில் இன்னும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக பயணிப்பது நல்லதா, அல்லது நாட்டை முன்னிலைப்படுத்தி பயணிப்பது நல்லது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எதிர்க்கட்சி வைப்பது என்பதை யாரும் குறை சொல்ல இயலாது. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைப்பதற்கு தான் எதிர்கட்சி இருக்கின்றது. அது அது உண்மை. அதை வைத்துக் கொண்டுதான் மக்களும் அந்த கட்சியை மதிப்பிடுவார்கள், அடுத்த தேர்தலில் வெற்றி பெற செய்வார்கள். ஆக்கப்பூர்வமாக அரசாங்கத்துக்கு விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிப்பது, ஆதரவு வழங்க வேண்டிய இடத்துல ஆதரவு வழங்குவது. ஆனால் அரசாங்கம் எடுக்கிற எல்லாவற்றையும் நான் இந்த கட்சியை மட்டும் சொல்லவில்லை, இப்ப இருக்கிற அரசாங்கத்தையும் சொல்லவில்லை, இப்ப இருக்கிற எதிர்கட்சியை மட்டும் குறித்து சொல்லவில்லை. இது கடந்த காலத்திலும் அப்படித்தான் இருந்திருக்குது. ஆகவே இனிமேலாவது இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டுமா இருந்தால் எதிர்கட்சி ஆளுங்கட்சி வேறுபாடு இல்லாமல் பாராளுமன்றத்தில் அதை ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் விவாதித்து, அல்லது ஜனாதிபதி கட்சித் தலைவர்களை அழைத்து விவாதித்து இந்த 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 சீர்திருத்தங்களை செய்வோம். அது கல்வி சீர்திருத்தமாக இருக்கலாம், விடுமுறைகளை குறைப்பதாக இருக்கலாம், நேரங்களை கூட்டுவதாக இருக்கலாம், இந்த வெளிநாட்டு முதலீடு வருவதற்கு தேவையான விடயங்கள் என்ன என்று அவற்றை ஆராய்ந்து அதுக்குரிய கட்டமைப்பை உருவாக்குவதாக இருக்கலாம். எல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து அரசாங்கமும் விட்டு கொடுத்து எல்லோரும் செய்யும் போது அது நாட்டை முன்னிலைப்படுத்துவதாக அமையும். அதை விடுத்துவிட்டு அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என்று நினைப்பதும், எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் எதை செய்தாலும் நாங்கள் எதிர்க்க வேண்டும் நினைப்பதும் நாட்டு மக்களுக்கு நன்மையை தராது. இந்த கால பகுதியில் இன்னும் ஒரு விடயம் விவாதிக்கப்படுகிறது. நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள். முன்னர் அந்த வரலாற்று சம்பவம் தொடர்பில் சற்று விரிவாக கூறுங்க. அதாவது கடந்த காலங்களில் ஜேஆரின் காலத்தில் இலங்கைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அதனை முறையாக பயன்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட அதற்கு மேலதிகமான ஒரு வாய்ப்பு இப்போது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இதனை பயன்படுத்துவதில் இலங்கைக்குள், அதாவது பிராந்திய வல்லரசுகளின் ஆதிக்கம் இருக்க போகின்றதா, அல்லது சுயாதீனமாக அனுரகுமார் திசாநாயக்க அரசு முடிவெடுக்க முடியுமா, அல்லது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளின் கட்சித் தலைவர்களையும் கூட்டி இந்த விடயத்தை அரசாங்கம் முறையாக கையாள முற்படுவது சரியா? எந்த உபாயத்தை இதில் கையாள வேண்டி இருக்கின்றது? நான் சொன்னது நீங்கள் சரியாக கேட்கிறீர்கள். பொருளாதார காரணிகள், பொருளாதாரம் அல்லா காரணிகள் என்று இருக்கின்றன. இப்போ இனம், மதம், மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது பொருளாதாரம் அல்லா காரணிகள். இப்போ சிங்கப்பூர் ஏன் அப்படி அந்த ஒரு படுகொலிக்குள் விழவில்லை? தென்கொரியா ஏன் விழவில்லை? மலேசியா ஆரம்பத்தில் அவர்கள் அந்த பூமி புத்திர என்ற கொள்கையை கொண்டு வந்து அரசியல் ரீதியாக சில விடயங்களை செய்தாலும் பொருளாதார ரீதியாக அவர்கள் அந்த வேலையை செய்யவில்லை. அங்கே இப்போ உங்களுக்கு தெரியும், மலேசியாவிலேயும் தமிழர்கள் மிகப்பெரிய இடங்கள் எல்லாம் பொருளாதார ரீதியாக இருக்கிறார்கள். ஆனால் அரசியல் ரீதியாக அவர்கள் தங்களோட பூமி புத்திர கொள்கையை அமுல்படுத்தி, இலங்கை அது அப்படியா இல்லாமல் எல்லாவற்றிலேயும் இந்த இந்த சிக்கலான நிலைமையை உருவாக்கிய வரலாறு இருக்கின்றது. அதிலிருந்து இலங்கை விடுபட்டு இலங்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு அமைதியான நாடு என்ற நிலைமையை உருவாக்க வேண்டும். ஆகவே இந்த நாடு எல்லோருக்கும் உரிய நாடு என்ற நிலைமை உருவாக வேண்டும். இது ஒரு முன் தேவை. இது வெற்றி பெற்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த முன் தேவை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த பாகுபாடான தன்மை. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் உள்நாட்டில் உங்களோட வீட்டுக்குள்ள பிரச்சனை இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரர் நிச்சயமா கேட்பார், உங்களோட விஷயத்தில் தலையிடுவார். உங்களோட வீடு அமைதியாக இருந்தால் அவரால் தலையிடலாது. ஆகவே முதலாவது எங்களோட வீட்டை ஒழுங்காக வைத்துக் கொள்வது. சிங்கப்பூர்ல உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூர் எந்த பக்கமும் போகவில்லை. அவர்கள் தங்களுடைய நலனை மிக கவனமாக கையாண்டுதான் இந்த வெற்றி அடைந்திருக்கிறார்கள். சிங்கப்பூர்லேயும் இன ரீதியான பிரச்சனை இருந்திருந்தால் மலேசியா தலையிட்டு இருக்கும். ஏன்னா சிங்கப்பூர்ல மலையினத்த மக்களும் இருக்கிறார்கள், மலேசியா தலையிட்டு இருக்கும். அப்ப அது 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 சிங்கப்பூருக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஆகவே இலங்கை வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், எங்களோட வீட்டை ஒழுங்கா வைத்துக் கொள்ள வேண்டும், பாரபட்சம் இல்லாத நிலைமையை உருவாக்க வேண்டும். அதன் பிறகுதான் இந்த வெளிநாட்டு, ஏன்னா இலங்கையில சேமிப்பு குறைவா இருக்குது, முதலீடு குறைவா இருக்குது, எங்களிடம் வருமானம் குறைவா இருக்கின்றது. 2 நாணயம், இலங்கை நாணயத்துல வருமானமும் குறைவா இருக்கின்றது, டாலர் வருமானமும் குறைவா இருக்கின்றது. ஆகவே இந்த வருமானத்தை, குறிப்பா எங்கட பிரச்சனை டாலர் தான். இந்த டாலரை கொண்டு வருவதற்கு என்ன முன் தேவை
எப்படி எப்படி மற்ற நாடுகள்லாம் வெற்றி பெற்றிருக்கின்றன என்பதை கவனத்தில் கொண்டு அந்த நாடுகளில் என்ன பொறிமுறை இருக்கின்றது. உதாரணம் சொல்ல போனால் இலங்கை 77ஆம் ஆண்டு தாராளமய பொருளாதார கொள்கையை அமுல்படுத்திவிட்டு அந்த கட்டுநாயக்கா பியகாமா போன்ற இடங்களில் சுதந்திர வர்த்தக வலயங்கள் உருவாக்கியது. அப்பொழுது சீனாவின் அதிபர் டென் ஷாவோபிங் ஒரு தூதுக்குழுவை இலங்கைக்கு அனுப்புகிறார். இது எப்படி இந்த வர்த்தக வலயங்கள் சுதந்திர வர்த்தக வலயங்கள் அமைக்கப்படுகின்றன இயங்குகின்றன என்பதை பார்த்து வாருங்கள் என்று. ஆகவே அந்த இடத்துல இலங்கை தான் முன்னோடி. இன்னைக்கு உலகத்தில் சீனா எங்கே இருக்குது? சீனா இந்த மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி என்று சொல்கிறார்கள். அந்த தயாரிப்பு துறையில் ஒரு தொழிற்சாலை ஆகிவிட்டது என்று. ஆனால் இலங்கை முன்னோடி. ஆனால் இலங்கை ஆடையை விட்டு அங்கால போகவே இல்லை. தென்கொரியா போயிருக்கின்றது, வியட்நாம் போயிருக்கின்றது, கொஸ்டாரிக்கா போயிருக்கின்றது, தாய்லாந்து போயிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் வெறுமனே திறந்த பொருளாதார கொள்கை உங்களுக்கு வெற்றியை தராது. சிலியும் இலங்கையும் ஒரே காலத்தில் செய்தாலும் பொருளாதாரத்தை தாழ்மைப்படுத்தாலும் சிலியின் தலா வருமானம் இன்றைக்கு $17,000. இலங்கை கடந்த வருடம் $3,800, இப்பொழுது $4,500 வந்திருக்கின்றது. ஆகவே வெறுமனே பொருளாதார கொள்கை மட்டும் உங்களுக்கு வெற்றியை தராது. அதற்கு பக்கபலமாக ஏராளமான விடயங்களை இலங்கை செய்ய வேண்டும். அப்படி ஒரு நிலைமையை இலங்கை அரசாங்கம் வழங்குமா இருந்தால் அதுக்கு எதிர்கட்சிகளில் ஒத்துழைப்பு, எந்த கட்சி வந்தாலும் இதே கொள்கை தொடரும் என்ற நிலைமை இருக்க வேண்டும். அப்போ எதிர்கட்சிகளை விட்டுவிட்டு அரசாங்கம் செய்யுமா இருந்தால் அடுத்த கட்சி இதை மாற்றும். அது இலங்கைக்கு சாதகமான தன்மையை தராது. நீங்கள் இப்போது முக்கியமான பல விடயங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். மறுபுறத்திலே டொனால்ட் ட்ரம்பால் 5 நாட்களுக்கு போர் ஓய்வு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றார், இந்த விடயத்தை நாங்கள் நம்புவதற்கு தயாராகவும் இல்லை, இதனை நடைமுறைப்படுத்தவும் மாட்டோம். சமாதானம் பேசிக் கொண்டிருந்த போது எங்களுடைய பெரும் 2 தலைவர்கள் உட்பட பல முக்கிய பிரமுகர்களை இழந்திருக்கிறோம் என்று ஈரான் இந்த போர் நிறுத்தம் தொடர்பில் அலட்டிக் கொள்ளவில்லை. ட்ரம்பினுடைய இந்த அவசரமும் இந்த போர் நிறுத்தம் தொடர்பில் ஈரானுடைய அதிருப்தியையும் பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்படி நோக்குகிறீர்கள்? உண்மையிலேயே ட்ரம்ப் 2 விஷயம். இப்போ அவர் தெரியும், உங்களுக்கு தெரியும், முதலாவது சமாதான பேச்சுவார்த்தை இடம்பெற்ற போதுதான் அந்த மிட் நைட் ஹேமர், நள்ளிரவு சுத்தியலடி என்ற ஒரு தாக்குதலை ஈரான் மீது தொடுத்து அந்த 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 யுத்தம் 12 நாள் நீடித்தது. திரும்பவும் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசிக்கொண்டிருந்த பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் இந்த யுத்தம் பகல் நேரத்தில் 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு தான் அவருடைய உயர் தலைவர் அலி கொமைனி அவர் உட்பட மிகப்பெரிய தலைவர்லாம் கொல்லப்பட்டார்கள். 2 தரம் ஈரான் சூடுபட்டிருக்கின்றது, ஏமாற்றப்பட்டிருக்கின்றது சொல்லலாம். ஆகவே இப்பொழுது இவர் ஏன் இதை சொல்லுகிறார்? இன்னொரு தரப்பாக சொல்லுகிறார்கள், ட்ரிப்போலி கப்பல் ஜப்பான்ல இருந்து மலாக்கா ஊடாக அரபியன் கடலுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஜெரால்ட் ஃபோர்ட் உங்களுக்கு தெரியும் சில எரிப்பு நிலைமைகள் அங்கே உருவாகி அந்த கப்பல் உருவாகி அது திரும்பவும் இப்பொழுது சுயஸ் கால்வாய் ஊடாக அரபியன் கடலுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தன்னை பலப்படுத்துவதற்கு இவர் இன்னொரு கால அவகாசம் எடுக்கிறாரா அல்லது உண்மையிலேயே இவர் சமாதானத்தை விரும்புகிறாரா என்றால், இப்ப இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்பது இஸ்ரேல மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளை, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, கட்டார், பஹ்ரைன், குவைத் போன்ற முக்கியமான நாடுகளை, தன்னுடைய நண்பர்களை பாதுகாக்க வேண்டிய தேவையிலும் அவர் இருக்கின்றார். ஆகவே இவர் இஸ்ரேலை மட்டுமல்ல, அப்ப அதுல மிகப்பெரிய இழப்புகளை வளைகுடா நாடுகள் எதிர்கொள்கின்றன. அப்ப அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. ஆகவே ட்ரம்ப் உடைய உண்மையான நோக்கம் உண்மையிலே சமாதானத்துக்கு போவதா அல்லது ஒரு கால இடைவெளியை எடுத்துக்கொண்டு திரும்பவும் ஈரானை தாக்குவதா? அந்த காக் ஐலண்டை இவர்கள் கைப்பற்றக்கூடும், அமெரிக்கா கைப்பற்றக்கூடும் என்ற கதை வருகின்றது. அது இயலுமா, சாத்தியமா? என்றால் ஈரானுடைய 95% பெட்ரோலியம் அந்த காக் ஐலண்ட் ஊடாகத்தான் வெளியேறுகின்றது. என்றால் மரைன் துருப்பினர் வந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமளவில். உண்மை அமெரிக்காவோட நோக்கம் என்ன, இஸ்ரேலுடைய நோக்கம் என்ன? ஆக இந்த சிக்கல்களுக்கெல்லாம் தெளிவாக விடை கிடைக்கும் வரைக்கும் யாருக்கும் சொல்ல முடியாது உண்மையா என்ன நடக்க போகின்றது என்பது. ஆக இப்பொழுதும் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது, இஸ்ரேல் தாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் கூறியது போன்று மரைன் படை, அதாவது ஈருடக படையை அமெரிக்கா தரையிறக்கமாக இருந்தால் அது வெற்றியின் முகமாக பார்க்கப்படுமா, அல்லது ஈரான் தரப்பில் இப்போது கடுமையான தாக்குதலை அமெரிக்க தளங்கள் மீதும் அவர்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் பல இழக்க செய்யப்பட்டிருக்கின்றன அமெரிக்க சார்பு நாடுகளில் மத்திய கிழக்கில். இப்போது ஈரானுடைய தாக்குதல் நிலைமை என்பது தலைகளாக மாறி இருக்கின்றது. கடந்த வாரங்களோடு ஒப்பிடுகையில் அதனுடைய தாக்குதலின் திறன் சற்று முன்னேறி இருக்கின்றது. இந்த போக்கு எப்படி பார்க்கப்படுகிறது? உங்களுக்கு தெரியும், ஈரான் ஒரு சமச்சீரற்ற யுத்தத்தை செய்கின்றது. இப்ப ஈரானுடைய சஹி ட்ரோன்ஸ் எல்லாம் ஒரு $10,000-20,000 பெறுமதி உடையவை. ஆனால் அமெரிக்காவுடைய தாட் விமான அல்லது வான் பாதுகாப்பு கட்டமைப்பாக இருக்கலாம், பேட்ரியாடா இருக்கலாம், இவையெல்லாம் மில்லியன் கணக்கான விலை உடையவை. அப்ப இந்த இடத்துல ஈரானுடைய இந்த சாஹிட் ஆளில்லா விமானங்களை எதிர்க்கக்கூடிய வல்லமையை
அல்லது அதுக்குரிய ஆற்றலை உக்ரைன் பெற்றிருக்கின்றது. அது $1000 பெறுமதியான அந்த எதிர்ப்பு சாதனங்கள்லாம் உக்ரைன் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது பிரச்சனை என்னென்று சொன்னால், மரைன் துருப்புகளை பயன்படுத்தி ஹாக் ஐலண்டை கைப்பற்றினா, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அங்கே ஹாக் அந்த தீவில் இருக்கிற ஈரானுடைய இராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்கியிருக்கின்றது. ஆனால் பெட்ரோலிய நிலைகள் மீது தாக்கவில்லை. ஆனால் ஈரானுடைய ஆற்றல் அந்த ஆளில்லா விமானங்கள் ஊடாக தாக்குவது, ஏவுகணை ஊடாக தாக்கக்கூடிய ஆற்றல் இருக்குமா இருந்தால், ஈரானுக்கிடம் அது இருக்குமா இருந்தால், அமெரிக்க துருப்புகள் அங்கே இறங்கும் போது அவர்கள் எதையும் பார்ப்பார்கள் சொல்ல இயலாது. தங்களுடைய வளங்கள் தங்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அமெரிக்காவுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கார்க் ஐலண்ட் மீது அவர்கள் தாறுமாறாக ஏவுகணைகள் ஊடாகவும் இந்த ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கினால் அது மிகப்பெரிய தோல்வியாகவும் அமெரிக்க முடியும், மிகப்பெரிய பின்னடைவாகவும் அமையக்கூடும். ஆகவே ஈரானுடைய தாக்குதல் திறன் எவ்வாறு இருக்க போகிறது, உண்மையிலேயே அவர்களுடைய பலம் என்ன, இதை விட இன்னும் அவர்கள் தாக்க போறார்களா என்று சொல்வதில் தான் இந்த முடிவு தங்கி இருக்கின்றது. உண்மையா யாருடைய பலம் என்னென்று, ஈரானுடைய உண்மையான பலம் என்னென்று சொல்லி யாருக்குமே இப்போ புரியவில்லை. ஆக அவருடைய திட்டம் என்ன என்பதையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறிய முடியாமல் தடுமாறுகின்றனவா என்ற கேள்வியும் இங்கே உருவாகின்றது. போரினுடைய தாக்கம் என்பது யாராலும் கணிக்க முடியாது என்று கூறினாலும், ஆனால் ஈரான் பதில் கருத்து கூறிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் தாக்குவோம், நீங்கள் எங்களுடைய மின்சாரத்தை துண்டித்தால் ஒட்டுமொத்த இணைய வசதிகளை கூட நாங்கள் துண்டிக்க செய்வோம் என்று அவர்களிடம் ஏதோ ஒரு பின்தளத்திலே ஒரு பெரும் அவர்களிடம் திறமை அல்லது அவரிடம் பலம் இருப்பது போன்றுதானே இந்த கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. இன்று வரைக்கும் அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் ஒரு பெரும் பழிவாங்கலை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வேறாக செய்ய வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். அது சாத்தியப்படும். உண்மையை சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், கடந்த ஜூன் மாதத்தில் இடம்பெற்ற 12 நாள் யுத்தத்தில் ஈரானுடைய திருப்பி தாக்குதல் என்பது கட்டாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது ஒரு குறியீட்டு தாக்குதல் தான் ஈரான் செய்தது. மிகப்பெரிய தாக்குதலை செய்யவில்லை. அதோடு அந்த யுத்தம் நின்றும் விட்டது. என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தின்படி ஈரான் எப்பொழுது தன்னுடைய வளைகுடா நாடுகள், நண்பர்களான தங்கள் கையில் உள்ள நாடுகளுடைய அமெரிக்க தளங்களை தாண்டி விமான நிலையங்கள், எரிசக்தி நிலையங்கள், எரிவாயு மையங்கள் மீது எப்ப ஈரான் தாக்கத் தொடங்கியதோ, அப்படியானால் அதன் அர்த்தம் இது ஈரான் இதனை இறுதி யுத்தமாக பார்க்கின்றது. இறுதி யுத்தமாக. அப்ப தாங்கள் விழும்போது வளைகுடா நாடுகள் அமெரிக்க தளங்களை கொண்டு வந்து அத்தனை நாடுகளும் விழ வேண்டும் என்று சிந்திப்பது போலதான் அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. இப்பொழுது ஈரான் விழுந்தால் அது ஈரானுக்கு மட்டும் தோல்வி அல்ல, ரஷ்யாவுக்கான தோல்வி, அது சீனாவுக்கான தோல்வியாகவும் போயினால் ஈரானுடைய எண்ணெய் மிகப்பெரிய அளவில் சீனாவுக்கு வருகின்றது. ரஷ்யாவுக்கு நிறைய ஆளில்லா விமானங்களை கொடுத்திருக்கின்றது. இப்பொழுதும் சீனாவும் ரஷ்யாவும் ஆயுதங்களை நேரடியாக கொடுக்காவிட்டாலும் முன்னர் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது தொழில்நுட்ப சேட்டலைட் அந்த 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 தொழில்நுட்ப உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றன என்ற கதைகளும் வருகின்றன. ஆகவே ஈரான் விழுமாக இருந்தால் அது ரஷ்யாவை பாதிக்கும் சொன்னால் அதன் பிறகு ஐரோப்பாவோட கலகலோ மாறும். ஏன்னா ரஷ்யாவோட ஆயுதங்கள் தோல்வி அடைந்து விட்டன என்ற கதை வரும். அதன் பிறகு ரஷ்ய ஆயுதங்களை ஒருவரும் வாங்க மாட்டார்கள். ஆகவே அது ரஷ்யாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். இவனை இப்பொழுது தெரியும், வெனிசுவேலாவிலேயும் ஈரான்லேயும் அந்த S-300 S-400 எல்லாம் ரஷ்யாவுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு சரியாக செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆகவே ஈரானுடைய வீழ்ச்சி ரஷ்யாவின் வீழ்ச்சியாகவும் கருதப்படும். ஆகவே இதை நாங்கள் சாதாரண யுத்தமா எடுக்கக்கூடாது. எப்பொழுது ஈரான் வளைகுடா இல்லை, இப்பொழுது அமெரிக்கா சொன்னது உங்களுடைய மின் கட்டமைப்பை நாங்கள் அளிக்கப் போகிறோம் என்று சொல்ல ஈரான் சொல்லுகின்றது வளைகுடா நாடுகளுடைய நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை கூட நாங்கள் தாக்குவோம் என்பது. அது என்னன்னா அது இறுதி யுத்தம், அது சாதாரண குறியீட்டு யுத்தம் அல்ல. நாங்கள் விழும்போது நீங்களும் விழ வேண்டி வரும். ஆகவே இது ஈரான் ஆரம்பத்தை சொல்லிக் கொண்டிருந்தது, இது எங்களை தாக்கினால் அது பிராந்திய யுத்தமாக உருவாக்கும். அதை ஈரான் இப்பொழுது செய்து கொண்டா இருக்கின்றது. இந்த யுத்தத்தின் முடிவு என்பது ஒரு மத்திய கிழக்கினுடைய பெரும் அழிவாக பார்க்கலாம். நிச்சயமாக இப்பொழுதே அது தெரிய தொடங்கிவிட்டது. ஏன்னா துபாயில மட்டும் 200 வங்கிகள் இருக்கின்றன. பலர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள், கொட்டல்கள் எல்லாம் வெறிச்சோடி விட்டன. இன்னும் யுத்தம் நீடித்தால் இன்னும் சிதைவுகள் காத்திருக்கின்றன. துபாய் உங்களுக்கு தெரியும், விமான நிலையம் எல்லாம் சாதாரண விமான நிலையம் இல்லை, அது மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். துபாய் தான் அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய விமான நிலையம். ஏன்னா அவ்வளவுக்கு பயணிகள் அங்கே வருகிறார்கள் என்பது அர்த்தம் தான். அந்த அளவுக்கு உலகத்திலே மிகப்பெரிய மிக செல்வந்தமான ஏர்லைன் எமிரேட்ஸ் தான். அந்த அளவு உலகத்தில் நான் இது வரைக்கும் கண்டதில்லை. அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான ஒரு ஏர்லைனை கண்டதே இல்லை. உலகத்தில் நம்பர் 1 எமிரேட்ஸ். அதன் பிறகுதான் ஏனைய நாடுகளின் ஏர்லைன் வருகின்றன. ஆகவே அது சாதாரண விடயம் இல்லை. அப்போ அந்த பிராந்தியம் முழுக்க எரியுமாக இருந்தால் இது ஒரு வரலாற்றில் இடம்பெறவே இல்லை. அப்படி ஏன்னா 70களில்
ஒரு பெட்ரோலிய பூரிப்பு ஏற்பட்டு வளைகுடா நாடுகள் மிகப்பெரிய செல்வச் செழிப்பில் திளைக்க தொடங்கின பிறகுதான் இந்த கட்டமைப்புகள்லாம் உருவாக்கப்பட்டன. அந்த கட்டமைப்புகள் உருவாகுவதற்கு அந்த உட்கட்டமைப்புகளை வேலை செய்தவர்கள் எல்லாம் இந்தியர்கள், இலங்கையர்கள், பங்களாதேசியர்கள், ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவர்கள், பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள். அந்த காலத்தில் இந்த நாடுகள் எல்லாம் வேலையின்மையும் வறுமையால சிக்கி தவித்த நாடுகள். அவர்கள் தான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அங்கே அழைத்து தான் இந்த கட்டமைப்பெல்லாம் உருவாக்கினார்கள். ஆகவே இன்றைக்கு அவ்வாறான தொழிலாளர்கள் எல்லாம் பெறலாமா என மற்ற நாடுகள் ஓரளவுக்கு மேம்பட்ட நிலைக்கு வந்து விட்டன. ஆகவே வரலாறுல இப்படி நிலைமை ஏற்படவே இல்லை. வரலாற்றில் இவ்வாறான நிலை ஏற்படவில்லை. வரலாற்றில் இன்னும் ஒரு நிலையும் இவ்வாறு ஏற்படவில்லையா அல்லது ஏற்பட்டு விடுமா என்கின்ற சந்தேகம் எல்லோரிடம் இருக்கிறது. இந்த யுத்தம் ஆரம்பித்த பின்னர் உங்களுக்கு தெரியும், உலக சந்தையிலே எண்ணெய்களினுடைய விலைகள் தாறுமாறாக அதிகரித்தன, நாளுக்கு நாள் அதிகரித்தது. டொனால்ட் ட்ரம்பினுடைய சமூக வலைத்தள பதிவின் பின்னர் அவர் தலைகளாக மாறுகின்ற போக்குகள் இருந்தன. ஆனால் அதனோடு இன்னும் ஒரு விடயம் நெருக்கமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது, தங்கம். தங்கத்தின் விலையும் ஏற்றத்தோடு இருந்த தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக, சுமார் ஒரு 3-4 நாட்களாக திடீரென்ற சரிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த எண்ணெய் விலையினுடைய இறக்கம், தங்கத்தினுடைய இறக்கம் எல்லாம் என்ன செய்தியை கூறுகின்றது? இது நிரந்தரமான ஒரு வீழ்ச்சியாக பார்க்கலாமா அல்லது தங்கத்தினுடைய வீழ்ச்சி நிரந்தரம் இல்லை என்று கருதுகிறீர்களா? உங்களுக்கு தெரியும், ட்ரம் அவர்கள் ஒரு ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவிடுறார், நாங்கள் ஈரானோட பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னவுடன் $120 இருந்த மசகெண்ணெயின் விலை, ஒரு பேரல் மசகெண்ணெயின் விலை $90 வருகின்றது. ஒரு செய்தி. அப்ப எந்த அளவுக்கு அந்த விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன? உண்மையா கேள்வி நிரம்பல் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகின்றனவா அல்லது ஊக அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகின்றதா? ஆனால் ஊக அடிப்படையில். அப்ப இந்த இந்த முதலீட்டாளர்கள்லாம் இலகுவாக பணத்தை சம்பாதிப்பது எங்கே என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப யுத்தம் ஆரம்பித்து பெட்ரோலிய விலை அதிகரிக்க தொடங்கினவுடன் அவர்கள் எல்லாம் தங்கத்திலிருந்து விடுபட்டு உடனடியாக பெட்ரோலியத்துறையில முதலீடு செய்ய தொடங்கினார்கள். பெட்ரோலியத்துறை திரும்பவும் வளமைக்கு, இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லுகிறார், யுத்தம் நிறுத்தப்பட்டவுடன் சில வேளை இந்த பாறைகள் இடிஞ்சு விழுவது மாதிரி பெட்ரோலிய விலை விழுமண்டு. அப்ப அங்க பெட்ரோலிய விலையை குறைய தொடங்கினவரும் பழையபடி தங்கத்தின விலை கூடும். ஏன்னா யுத்தம் என்ன முடியவில்லை, யுக்ரைன் ரஷ்ய யுத்தம் முடியவில்லை. தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில யுத்த நிலை இருக்கின்றது. அதே மாதிரி இந்த வளைகுடா யுத்தம் எவ்வளவு காலத்துக்கு போக முடியும் தெரியாது, நிச்சயமற்ற திரும்ப. பெட்ரோலிய விலைக்கும் தங்கத்தினுடைய விலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. ரெண்டுமே உலக பொருட்கள். ஏன்னா அந்தந்த நாடுகள் நிர்ணயிக்கிற விலைகள் நிர்ணயிக்கிற பொருட்கள் அல்ல. அது உலகத்துல என்ன விலை இருக்குதோ, லண்டன்ல டாலர்ல என்ன விலை நிர்ணயிக்கப்படுதோ அது உடனடியாக உலகம் முழுக்க போகின்றது. ஆகவே இந்த ரெண்டுக்கும் இடையில தொடர்பு இருக்கின்றது. பெட்ரோலிய விலை குறைந்தால் தங்கத்தின விலை கூடும், பெட்ரோலிய விலை உயர்ந்தால் தங்கத்திற்கான முதலீடு குறையும் பொழுது விலை குறைகின்றது. இது சாதாரண மக்கள் நிர்ணயிக்கும் விலைகள் அல்ல. ஆனால் தங்கத்தின் விலை என்பது, வீழ்ச்சி என்பது நிரந்தரமானதல்ல, அது உயர்வை நோக்கித்தான் நகரப்போகிறது. நிச்சயமாக நிரந்தரமானதல்ல. என்ற பெட்ரோலிய விலை ஓரளவு வளைகுடா யுத்தம் நிறுத்தப்பட்டு பெட்ரோலிய விலை வீழ்ச்சி அடைய தொடங்கும் பொழுது தங்கத்தின விலை பழையபடி மேல போகும். பொருளாதார நெருக்கடி காலத்தில் பல விடயங்களை மிகவும் தத்துரூபமாகவும் ஆதாரங்களோடும் நிதர்சனமாகவும் கூறியொருவர். இப்போது எல்லோரும் கூறுகிறார்கள், அந்த பொருளாதார நெருக்கடியிலேயே ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் அவர்களால் எடுத்து வரப்பட்ட அரசுக்கு எதிராகவே திரும்பிய சூழ்நிலையில் அனுரகுமார் அரசுக்கு எதிராகவும் அந்த மக்கள் திரும்ப மாட்டார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் இதனை மறந்து விடுவார்கள். அனுரவுக்கு எதிராகவும் இன்னும் ஓரிரு மாதங்களின் பின்னர் மக்கள் வீதிகளில் இறங்குவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக கூறப்படுகிறது. நீங்கள் அங்கு வசிக்கக்கூடியவர் என்பதை கடந்து ஒரு துறைசார் பேராசிரியர், பலரோடு உரையாடக்கூடியவர். அந்த மக்கள் மனநிலை உங்களுடைய பார்வையில் அப்படி இருக்கிறது? உங்களுக்கு தெரியும், நெருக்கடி ஏற்பட்டது முதல் தடவை அல்ல. ஸ்ரீமாமையார் காலத்தில் மிகப்பெரிய பெட்ரோலிய நெருக்கடி, வளைகுடாவில் பெட்ரோலிய விலை உயர்ந்து நெருக்கடி ஏற்பட்டது. மக்கள் கிளர்ச்சியில மக்கள் ஏற்படவில்லை, மக்கள் ஈடுபடவில்லை, இராணுவம் அரசாங்கத்தோட இருந்தது. 87 இப்படி ஒரு நெருக்கடி வந்தது, இராணுவம் அரசாங்கத்தோட இருந்தது. ஆனால் 22ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், சொல்லோனா துயரங்களை நாடு அனுபவித்தது. பெட்ரோலிய விலை தட்டுப்பாடு, பெட்ரோலியம் இல்லை, மற்றது 8 மணித்தியால மின்வெட்டு, எரிவாயு இல்லை. அப்பொழுது அதுக்கு எல்லாமே காரணம் அப்போ இருந்த அரசாங்கத்தில் தவறு என்பதை எல்லா மக்களும் அறிந்திருந்தார்கள். வளமாக்கிகளுக்கான தடை எல்லாம் செய்து இது அரசாங்கத்தினுடைய தவறு. ஒரு 21ஆம் ஆண்டு $1.5 பில்லியன் தான் ரிசர்வ் ஒதுக்கி இருந்தது. அப்பொழுது பல தொழிலாளர்கள் அரசாங்கத்திடம் சொன்னார்கள், தயவு செய்து இந்த பணத்தை கடன் கொடுப்பதற்கு பயன்படுத்த வேணாம், டிஃபால்ட், அந்த கடனை திருப்பி தர முடியாது இருக்கிறோம் என்பதை அறிவியுங்கள், இந்த இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கொண்டு அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யுங்கள் என்று சொல்லி அப்போதைய அரசாங்கம் கேட்கவில்லை. இப்பொழுது அரசாங்கத்திடம் $7 பில்லியன் இருக்கின்றது. அப்ப இப்பொழுது அரசாங்கம், அதாவது ஜனாதிபதி தவற விட்டார் என்று சொல்லக்கூடிய நிலைமையில மக்கள் இல்லை என்றால் இது வளைகுடாவில் ஏற்பட யுத்தத்தினால் வந்தது.
ஆகவே இராணுவம் அந்த காலத்தில் அந்த 22ஆம் ஆண்டு அரசாங்கத்தின் பால் நிற்கவில்லை. அவர்கள் அமைதியாக இருந்தார் என்று சொன்னால் அவர்கள வீடுகளில் மின்சாரம் இல்லை, அவர்கள வீடுகளில் எரிவாயு இல்லை, அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே இராணுவம் கூட அமைதியாக தான் இருந்தது. ஆகவே அந்த நிலைமை இன்றைக்கு இருக்காண்டால் நிச்சயமாக இல்லை. ஜனாதிபதி தவறு விட்டு விட்டார் என்று சொன்னால் ஜனாதிபதிக்கு எதிராக நாடு திரும்பும். ஆனால் இது வளைகுடாவில் ஏற்பட்ட யுத்தம். இப்பொழுது அரசாங்கத்தில் பணம் இருக்கின்றது, பெட்ரோலும் இருக்கின்றது. அரசாங்கம் கப்பல்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் கப்பல் கம்பெனிகள், நீர்மூழ்கிகள் எங்கே இருக்கிற இந்த பிராந்தியத்தில் உங்களுக்கு தெரியும், இந்து சமுத்திர பிராந்தியத்தில், அராபிய கடல் பிராந்தியத்தில் நீர்மூழ்களின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால கப்பல் கம்பெனிகள் காப்புறுதி கட்டணங்களை உயர்த்துகின்றன, வர பயப்படுகின்றன. ஆகவே இதற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பு சொல்ல இயலாது. இந்த அரசாங்கம் மட்டுமில்லை, எந்த அரசாங்கம் பொறுப்பு சொல்ல இயலாது. இது எங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே அரசாங்கம் இப்பொழுது தென் ஆப்பிரிக்கா, இந்த பக்கம் தான் பிழையா இருக்கின்றது. தென்கொரியா நாங்கள் இறக்குமதி செய்கிற பெட்ரோல் தென்கொரியாவிலிருந்து, வியட்நாமிலிருந்து, சிங்கப்பூர்லேருந்து, இந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த கோமூஸ் நீரிணை ஊடாகத்தான் பெட்ரோலியம் செல்வது, மசகண்ணை செல்வது. அங்கே சுத்திகரித்தான் எங்களுக்கு வந்தது. இப்பொழுது இந்த கிழக்கு பிராந்தியம் பிரச்சனையாக இருப்பதால் இலங்கை அரசாங்கம் நைஜீரியாவை நோக்கி, தென்னாப்பிரிக்காவை நோக்கி நகர்கின்றது. ஆகவே எங்களுக்கு மசகண்ணை வரப்போன்றது நைஜீரியாவிலிருந்து. அதை கொண்டு வந்து சுத்திகரிப்பதற்கெல்லாம் கால அவகாசம் தேவை, விலை கூட போகின்றது. இந்த பிரச்சனையை இலங்கை அரசாங்கம் எதிர்கொள்கின்றது. ஆகவே மக்கள் அரசாங்கம் தவற விட்டிருந்தால் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்புவார்கள். இதை எப்படி அரசாங்கத்தின் தவறு என்று சொல்வது? பல முக்கியமான விடயங்கள், உலகளவில் ஆராயப்பட வேண்டிய விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ். உங்களுக்கு நேர்களுக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.